ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் காமன் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் 2025க்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் பாருங்கள், ரோமன் லெட்டர் 5ல் உள்ள 3 மார்க் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 18 என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நேம் த ப்ராப்பர்ட்டி பீயிங் illustrated in each of the cases given below. என்ன ப்ராப்பர்ட்டி அந்த நேம் மட்டும் எழுதினா போதும். உங்களுக்கு 3 மார்க், 3 கொஸ்டின் கொடுத்து 3 மார்க் அழகாக எடுத்துடலாம். அந்த நேம் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஃபஸ்ட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டின்னு பாருங்கள். 75 + 34 = 34 + 75. நீங்கள் 75 + 34 ப்ளஸ் பண்ணாலும் 34 + 75 ப்ளஸ் பண்ணாலும் ரெண்டும் உங்களுக்கு சேம் தானே. இப்போ 2 + 3 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். 2 + 3 என்னது 6 தான். அதையே இதை மாற்றி எழுதுங்க நம்பரை. 3 + 2 இதுவும் உங்களுக்கு என்ன தான் வரப்போகுது, 3 + 2 + 3 5 = 3 + 2னாலும் 5 தானே உங்களுக்கு. அப்போ இந்த நம்பரை உங்களுக்கு சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு இந்த வேல்யூங்கிறது உங்களுக்கு சேமாக தான் வரும். இப்படி மாற்றுறது, இந்த நம்பரை மாற்றி எழுதுறது பேர் என்ன பேருனா காமுட்டேட்டிவிட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி நேம் என்ன, காமுட்டேட்டிவிட்டி. காமுட்டேட்டிவிட்டி இதில் அடிஷன் இருக்குது, ஆடு தானே பண்ணணும். அதனால் ஃபார் அடிஷன் இதை மட்டும் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கன்ஃபார்ம். இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த நம்பரை மாற்றி எழுதுறது, இந்த ப்ராப்பர்ட்டி பேர் காமுட்டேட்டிவிட்டி ஃபார், இதில் என்னது ஆடு தானே இருக்குது அதனால் அடிஷன். இதுதான் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் ஒன்றுக்கு 12 × 4 × 8 இதே எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 12, முதல்ல ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் 12 × 4 இருக்குது. நெக்ஸ்ட்டு தனியாக 8 இருக்குது, அப்படி தானே. அடுத்து 12 தனியாக வச்சுட்டு இந்த 4 × 8 தனியாக ஒரு ப்ராக்கெட்குள்ளே எழுதியிருக்காங்க. இதே நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். இந்த ப்ராப்பர்ட்டி பேர் என்ன பேருனா அசோசியேட்டிவிட்டி. அசோசியேட்டிவிட்டி. போன சம்மில் ப்ளஸ் இருக்கிறதுனால அடிஷன், இதில் உங்களுக்கு என்ன சிம்பிள் இருக்குது, மல்டிப்ளிகேஷனால் ஃபார் மல்டிப்ளிகேஷன் எழுதிருங்க. ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன சொன்னேன், காமுட்டேட்டிவிட்டி. இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணி ப்ராக்கெட் சேஞ்ச் பண்ணுறது பேர் வந்து அசோசியேட்டிவிட்டி. இதில் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கிறதுனால ஃபார் மல்டிப்ளிகேஷன். இதில் சிம்பிளை பார்த்துக்கணும், ப்ளஸ் இருந்தால் அடிஷன் எழுதிருங்க, மல்டிப்ளிகேஷன்னா மல்டிப்ளிகேஷன். நெக்ஸ்ட்டு இதுதான் செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். இப்போ தேர்டு பாருங்கள், 50 × 1 என்ன தான் வரும், 50 தான். இதில் 1ங்கிறது தான். 1 வந்து எந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணாலும் 1 கூட இந்த சேம் நம்பர் தான் உங்களுக்கு வரப்போகுது. 1 கூட 100 மல்டிப்ளை பண்ணாலும் என்ன தான் 100 தான். அப்போ இந்த 1க்கு தான் நேம் இப்போ என்ன எழுத போகிறோன்னா, இது ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால 1 இஸ் எ மல்டிப்ளிகேட்டிவ். இந்த 1க்கு நேம் தான் என்னது, ஐடென்டிட்டி. இதில் மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால இது இந்த நம்பர் சேஞ்சே ஆகாது, அதனால தான் ஐடென்டிட்டி. அந்த 1க்கு நேம் என்ன, 1 இஸ் எ மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. இதுவே ப்ளஸில் இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு போடணும், அவ்வளோதான். ஈஸியான சம், 3 மார்க் அழகாக எடுத்துடலாம். அவ்வளோதான் அந்த சம். இந்த சம் உங்கள் புக்கில் எங்கே இருக்குன்னா எக்ஸசைஸ்
1.5ல் சம் நம்பர் 3. இதில் ஒரு 4, 5, 6 சப்டிவிஷனில் இருக்கும். அந்த 6ஐயுமே நீங்கள் தரவாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3 மார்க் உங்களுக்கு கன்ஃபார்மாக நீங்கள் எடுத்துடலாம். அவ்வளோதான் அந்த சம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.